ஆச்சினை 500 மற்றும் 700 ml ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டி மற்றும் ஸ்பூன் இலவசம். இறந்துட்டாருங்கிறது முடிஞ்சு போச்சு. எனக்கு ரொம்ப பெருமளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தார். நண்பன் உயிரோடு இருந்தாலோட பரவாயில்ல. அந்த அம்மாவுக்கு என்னை பற்றி தெரியும், பிரேமலர் அம்மாவுக்கு என்னை பற்றி தெரியும். பணக்கார வீட்டு பிள்ளை என்றாலும் அனைவரிடமும் சகஜமாக பழகக்கூடியவர். எனது நெருங்கிய நண்பனை இழந்து விட்டேனே. நடிகர் விஜயகாந்த் மறைவு குறித்து அவரது பால்ய நண்பர் ஒருவர் உருக்கம் தெரிவித்திருக்கிறார். தேமுதிக நிறுவன தலைவரும் திரைப்பட நடிகருமான விஜயகாந்த் உடல்நல குறைவின்றி காலமானார். அவரது மறைவு ரசிகர்கள், அரசியல் பிரமுகர்கள் மற்றும் தமிழகத்தின் கடைக்கோடி மக்கள் வரை ஏராளமானோர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. விஜயகாந்தின் சொந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் என்றாலும் அவருக்கு படிப்பு சரியாக வரவில்லை என கூறி அவரது பெற்றோர்கள் விஜயகாந்தை திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் அருகே உள்ள விக்ரமசிங்கபுரம் என்ற பகுதியில் அமைந்துள்ள புனித மரியன்னை மேல்நிலை பள்ளியில் படிக்க வைத்துள்ளனர். அதன்படி கடந்த 1965-66 ஆண்டில் விஜயகாந்த் அப்பள்ளியில் 9ஆம் வகுப்பும் 1966-67 ஆண்டில் 10ஆம் வகுப்பும் பயின்றிருக்கிறார். அப்போது அவருடன் விக்ரமசிங்கபுரம் பகுதியை சேர்ந்த பாலசுப்பிரமணியன் என்ற பாலு ஒரே வகுப்பறையில் அமர்ந்து படித்தாரா. பாலு தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். இந்த நிலையில் விஜயகாந்தின் மறைவு செய்தி கேட்டு அவரது பால்ய நண்பரான பாலு அழுது தனது வேதனையை வெளிப்படுத்தினார். 10ஆம் வகுப்பில் விஜயகாந்தும் நானும் ஒரே பெஞ்சில் தான் அமர்ந்து படித்தோம். பள்ளி நாட்களில் சினிமாவிலோ அல்லது அரசியலிலோ பெரிய ஆர்வம் இல்லாதவராகத்தான் இருந்தார். அனைத்து நண்பர்களிடமும் சகஜமாக பழகக்கூடியவர். ஏழை பணக்காரன் என்ற எந்த வித்தியாசமும் இல்லாமல் தன்னுடன் பழகி வந்தார். 10ஆம் வகுப்பிற்கு பிறகு எனக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லை. நாளடைவில் சினிமாவில் அவரை பார்த்து அவர் திரைப்படத்தில் நடிப்பதை தெரிந்து கொண்டேன். பின்னர் முதலாவது முறையாக பூந்தோட்ட காவல்காரன் படப்பிடிப்பின் போது பொள்ளாச்சியில் வைத்து விஜயகாந்தை மீண்டும் சந்தித்தேன். அப்போதும் தன்னை ஞாபகம் வைத்து தன்னிடம் எளிமையாக பேசினார். தொடர்ந்து பொள்ளாச்சியில் நான் பணிபுரியும் போது ஷூட்டிங் வரும்போது எல்லாம் பாலுவும் அவரது மனைவியும் அங்கு சென்று விஜயகாந்திற்கு பிடித்த மீன் குழம்பு சமைத்து எடுத்து சென்று கொடுப்பார்களாம். அதனை பெற்று ஆசையோடு விரும்பி சாப்பிடுவாராம் விஜயகாந்த். மேலும் விஜயகாந்தின் குடும்பத்தினர் அனைவரும் தங்களிடம் நன்றாக பழகினார்கள் என்றும் அவரது மறைவு செய்தியை கேட்டு மிகவும் சிரமப்படுவதாகவும் ஆருயிர் நண்பனை இழந்து தவிப்பதாகவும் கண்ணீருடன் கூறினார் பாலு. பாலசுப்ரமணியன் பேர், ஸ்கூல் ரெக்கார்டில் என் பேர் பாலசுப்ரமணியன். அவர் பேர் விஜயராஜ். விஜயகாந்த் என்ற விஜயகாந்துங்கிறது படத்துக்கு போனக்காமல் வச்சாங்க. உண்மையான பேர் இவருக்கு விஜயராஜ். நாங்கள் எல்லாம் நான் பொள்ளாச்சியிலேருந்து இங்கே சென்ட் மேரிஸ் ஹை ஸ்கூல் விக்ரமசிங்கபுரத்தில் படிக்க வந்தேன். அதே டைமில் அவங்களும் இங்கே சேர்ந்தாங்க. அந்த டைமில் பிரித்து விடுவாங்க, மாணவர்கள் பிரித்து விடுவாங்க. பிரித்து விடும்போது எனக்கு அந்த சென்ட் மேரிஸ் ஹை ஸ்கூலில் 9th ஸ்டாண்டர்டில் பி செக்ஷன் போட்டாங்க. அதுலேயும் அவரையும் பி செக்ஷனில் போட்டாங்க. அவர் கூட அவங்க 5 பேரையும் பி செக்ஷனில் போட்டாங்க. நாங்கள் விருப்பமாக எடுத்த படிப்பு எலக்டிவ் ஹிஸ்டரி பாடத்தில் எங்களுக்கு ரொம்ப விருப்பம். அதனால் எல்லாருமே எல்லா இதுலையுமே நாங்கள் ஒன்றா அந்த டைம் வந்துச்சுன்னா எல்லாம் ஒன்றா கூடிடுவோம். மற்ற நேரத்தில் வெளியே மற்ற பாடத்துக்கு போவோம் இருந்தது. 9th 66-67 கிளாஸ்மேட்டு. 67-68 நான் அவரோட நெருங்கி எனக்கு ஒரு பெஞ்சுமெண்ட்டாக கிடச்சிது. அவர் கூட ஒரே பெஞ்சில் இருந்து படிக்க வேண்டிய சந்தர்ப்பம் எனக்கு சூழ்நிலை வந்தது. அவர் எனக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். அப்போ அந்த இதுக்கு நல்லா அவருடைய படிப்புக்கு தகுந்தவாறு நல்லா படித்தார். அதான் அவருக்கு அங்கே படிப்பு சரியில்லைன்னு அவங்க அப்பா அழகர்சாமி நாயுடு இங்கே சேர்த்துட்டு போயிட்டார். அப்போ அதுக்கப்புறம் நல்லா படித்தாங்க. 10th பாஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டார், வேறு ஊருக்கு போயிட்டார். இல்லை, இறந்துட்டாருங்கிறது முடிஞ்சு போச்சு. எனக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டவன் நான். அவர் கூட படித்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் பாதிக்கப்பட்டாலும் பெருமளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தார். நண்பன் உயிரோடு இருந்தாலோட பரவாயில்ல. அந்த அம்மாவுக்கு என்னை பற்றி தெரியும், பிரேமலர் அம்மாவுக்கு என்னை பற்றி தெரியும். கேப்டனுடைய ஃப்ரெண்டு அங்கே இருக்கார் பாலு. அவர் தம்பிகிட்ட சொல்லி விட்ருக்காரு சுதீஷன்ட்டு. அவருக்கு பொன்னாட போயிட்டு வான்னு சொல்லி அதில் தான் ஃபோட்டோ எடுத்தது. ஆச்சினை 500 மற்றும் 700 ml ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டி மற்றும் ஸ்பூன் இலவசம்.